Hello students, இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.28 பார்க்கலாம். கொஸ்டின் பாருங்க. LMN term of an AP or XYZ respectively, then show that x into m minus n plus y into n minus l plus z into l minus m equal to 0 ன்னு ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ L term கொடுத்துருக்காங்க, M term nth term கொடுத்துருக்காங்க. ஸோ TL x சொல்லியிருக்காங்க, tm y tn z. ஓகே, சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க எழுதிக்கலாமா? tl equal to x, tm equal to y, tn equal to z. ஓகே, ஸோ tn ஃபார்முலா என்னது? a plus n minus 1 into d. ஸோ tl எப்படி எழுதலாம்னா a plus l minus 1 into d equal to x எழுதலாமா? ஸோ n இருக்க இடத்துல l இருக்கா? ஸோ l minus 1 into d equal to x. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு tn எப்படி எழுதலாம்? சரி, tm a plus m minus 1 into d equal to y போடலாம். ஓகே, ஸோ tn equal to a plus n minus 1 into d equal to z. ஓகே, ஸோ இது equation 1 2 3 எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x into m minus n plus y into n minus l plus z into l minus m equal to 0 ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம LHS மட்டும் எடுத்து செய்யலாம். x into m minus 1 எக்ஸோட வேல்யூ என்னது? ஈக்குவேஷன் 1ல் என்ன கொடுத்துருக்கு? a plus l minus 1 into d. ஸோ அதை எழுதிக்கலாமா? a plus l minus 1 into d. Next into m minus n. Okay. Next y ஓட வேல்யூ என்னது? a plus m minus 1 into d. So a plus m minus 1 into d into n minus l plus next z என்ன கொடுத்துருக்கு? a plus n minus 1 into d எழுதிருக்கோமா? ஸோ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை போட்டு l minus m. ஸோ இந்த a into m minus 1 போடலாமா? ஸோ இந்த m minus 1 ப்ராக்கெட்டில் கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது a into m minus 1 நெக்ஸ்ட்டு l minus 1 into d into m minus 1 வரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன வரும்? இந்த இதில் a plus n minus l வருமா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் a plus l minus m வருமா? ஸோ a டேர்ம்ஸ்லாம் ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? a இன்ட்டு ஓகே a இன்ட்டு m minus n ப்ளஸ் a இன்ட்டு n minus l ப்ளஸ் a இன்ட்டு l minus m. ஓகே, ப்ளஸ் நெக்ஸ்ட்டு டியை காமனாக எடுத்துடலாமா? ஸோ டியை காமனாக எடுத்துட்டு l minus 1 இன்ட்டு m minus n போடலாமா? ப்ளஸ் m minus 1 இன்ட்டு n minus l. நெக்ஸ்ட்டு n minus 1 இன்ட்டு l minus m. ஓகே, ஸோ இது ப்ராக்கெட்டில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். a இன்ட்டு m am an பண்ணணும். ஓகே, ஸோ am மைனஸ் an நெக்ஸ்ட்டு an மைனஸ் al நெக்ஸ்ட்டு ப்ளஸ் al மைனஸ் am. ஓகே, ப்ளஸ் d இன்ட்டு ஸோ இதையும் ப்ராக்கெட்டை மல்டிப்ளை பண்ணும்போது LM வருமா? ஃபஸ்ட்டு L இன்ட்டு M L இன்ட்டு N. ஸோ LM மைனஸ் LN நெக்ஸ்ட்டு மைனஸ் M இன்ட்டு சாரி மைனஸ் 1 இன்ட்டு எம்மா. ஸோ மைனஸ் M போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் N என்ன வரும்? ப்ளஸ் N. ஓகே, நெக்ஸ்ட்டு MN m மைனஸ் ml ஃபஸ்ட்டு m டேர்மை மல்டிப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு
minus 1 into n minus n வரும். நெக்ஸ்ட் minus 1 into minus l plus l வரும். plus next n l n m minus n m minus l வருமா minus 1 into l minus l minus 1 into minus m plus m. ஓகே, ஸோ இது கேன்சல் பண்ணலாமா? plus am minus am கேன்சல் ஆகுமா? நெக்ஸ்ட் plus an சாரி minus an plus an கேன்சல் ஆகும். minus al plus al கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் lm இருக்கா அங்கே, ஸோ இது ப்ளஸ் lm இது மைனஸ் lmமா, ரெண்டு கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் ஜீரோ ஆகிட்டா ஃபஸ்ட் இது ஜீரோ எழுதிக்கலாம். 0 ப்ளஸ் டி இன்ட்டு ln ப்ளஸ் மைனஸ் ln ப்ளஸ் nl கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் m ப்ளஸ் m கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மைனஸ் n ப்ளஸ் n கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் mn மைனஸ் mn கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் ப்ளஸ் எல் மைனஸ் எல் இருக்குது. ஸோ ஃபுல்லாக கேன்சல் ஆகி ஜீரோ வருமா வேல்யூ. ஸோ 0 ப்ளஸ் டி இன்ட்டு 0 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் ஆகிட்டா. therefore x into m minus n plus y into n minus l plus z into l minus m equal to 0. ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, x minus y into n plus y minus z into l z minus x into m equal to 0 ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் எடுத்து செய்யலாமா? ஸோ இதில் x மைனஸ் y கண்டுபிடிக்கணுமா? ஸோ இது ஈக்குவேஷன் 2 மைனஸ் 1 போடலாமா? ஸோ ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 போடலாமா? ஈக்குவேஷன் 1 என்னது, எக்ஸோட வேல்யூ, ஈக்குவேஷன் 2 ஒய்யோட வேல்யூ. ஸோ 1 மைனஸ் 2 போடலாமா? ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒய்யா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, ஈக்குவேஷன் 1ல் ஏ ப்ளஸ் எல் மைனஸ் 1 இன்ட்டு டி ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ சாரி மைனஸ் பண்ணணும். ஓகே, மைனஸ் தானே ஒய்யோட வேல்யூ, ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா ஏ ப்ளஸ் எல் இன்ட்டு டி 1 இன்ட்டு டி. ஸோ இது எல்டி வருமா, இது மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து மைனஸ் டி வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மைனஸ் ப்ராக்கெட்டில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, மைனஸ் ஏ மைனஸ் எம் டி வருமா, எம் இன்ட்டு டி. நெக்ஸ்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டி. ஸோ அந்த மைனஸ் உள்ளே வரும்போது ப்ளஸ் டி ஆகும். ஓகே, மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆயிருமா, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிருமா. பேலன்ஸ் என்ன இருக்குது, எல் மைனஸ் எல்டி மைனஸ் எம்டி வருமா. ஸோ இது எல் மைனஸ் எம் இன்ட்டு டின்னு போடலாமா, டியை காமனாக எடுத்துடலாமா, டியை காமனாக எடுத்துடலாமா. ஸோ எல் மைனஸ் எம் இன்ட்டு டி வரும். நெக்ஸ்ட்டு ஒய் மைனஸ் இசட் கண்டுபிடிக்கணுமா. ஸோ ஈக்குவேஷன் 2 மைனஸ் 3 போடலாம். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 2 என்னது, ஏ ப்ளஸ் எம் மைனஸ் 1 இன்ட்டு டி. ஓகே, மைனஸ் ஈக்குவேஷன் 3 ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி வரும். ஸோ ஏ ப்ளஸ் எம்டி வருமா, மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராக்கெட்டில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது எம்டி மைனஸ் எம்டி மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டி வரும். ஸோ நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் என்டி மைனஸ் 1 இன்ட்டு டி மைனஸ் டி. ஸோ அந்த மைனஸ் ப்ராக்கெட்டில் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்போது ஏ ப்ளஸ் எம்டி மைனஸ் டி மைனஸ் ஏ மைனஸ் என் என்டி மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ ப்ளஸ் டி. ஸோ இந்த ப்ளஸ் டி மைனஸ் டி கேன்சல் ஆயிருமா, ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிருமா. ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, எம் மைனஸ் எம்டி மைனஸ் என்டி விச் இஸ் ஈக்குவல் டு எம் மைனஸ் என் டியை காமனாக எடுத்துட்டோம். ஓகே, இன்ட்டு டி. நெக்ஸ்ட்டு z மைனஸ் எக்ஸ் கொடுத்துருக்கா. ஸோ ஈக்குவேஷன் 3 மைனஸ் 1 பண்ணணும். ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 3 என்னது, ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டியா மைனஸ் ஈக்குவேஷன் 1
a plus l minus 1 into d. ஓகே, ஸோ இது ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணும்போது nd மைனஸ் d ஆகும். ஸோ a plus nd மைனஸ் d மைனஸ் a plus ld மைனஸ் d வரும். ஓகே, ஸோ இந்த மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகும்போது a plus nd மைனஸ் d இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் ப்ராக்கெட்டில் போகும்போது a மைனஸ் ld மைனஸ் மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் d. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் d மைனஸ் d கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் nd மைனஸ் ld ஈக்குவல் டு, ஸோ d காமன் எடுத்துடலாமா? ஸோ n மைனஸ் l இன்ட்டு d. ஸோ இது z மைனஸ் எக்ஸ். ஓகே, ஸோ இது இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் இன்ட்டு எல் ப்ளஸ் ஜெட் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எம். ஸோ இதோடைய வேல்யூ 0ன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எல் மைனஸ் எம் இன்ட்டு டி. ஸோ மல்டிப்ளியில் ஒரு என் இருக்கா, இன்ட்டு என் போட்டுக்கலாமா? ப்ளஸ் ஒய் மைனஸ் ஜெட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எம் மைனஸ் என் இன்ட்டு டி இன்ட்டு எல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெட் மைனஸ் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? என் மைனஸ் எல் இன்ட்டு டி இன்ட்டு எம். ஓகே, ஸோ இதில் வந்து டி காமனாக இருக்கா? ஸோ டியை காமனாக வெளியே எடுத்துடலாமா? வெளியே எடுத்துட்டுனா எல் இன்ட்டு என் மைனஸ் எம்என். ஸோ இதில் எம் இன்ட்டு எல் மைனஸ் என்எல். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்எம் மைனஸ் எல்எம். ஓகே, ஸோ இந்த எல்என்னும் மைனஸ் எல்என் கேன்சல் ஆயிரும், மைனஸ் எம்என் ப்ளஸ் எம்என் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட்டு எம்எல் எல்எம் கேன்சல் ஆயிரும். ஓகே, ஸோ டி இன்ட்டு 0, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0. therefore செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் ஆயிட்டா? therefore x minus y into n plus y minus z into l plus z minus x into m equal to 0. Okay, hence proved. Okay students.